इन प्रोजेक्ट्स की मदद से तूतुकुड़ी पोर्ट की कनेक्टिविटी भी बहुत बेहतर हुई है। ये रोड्स इस पूरे इलाके के लिए ईज ऑफ लिविंग को भी बढ़ाएगी, साथ ही ट्रेड और एम्प्लॉयमेंट के नए रास्ते भी खोलेगी। நண்பர்களே, இந்த திட்டங்களின் உதவியோடு தூத்துக்குடி துறைமுகத்தின் இணைப்பும் கூட இன்னும் சிறப்பாக ஆகியிருக்கிறது. இந்த சாலைகள் இந்த மொத்த பகுதியின் வாழ்க்கையை சுலபமாக வாழும் தன்மையை மேலும் சிறப்படைய செய்யும். இது கூடவே வர்த்தகம், வேலை வாய்ப்புக்குமான புதிய பாதைகளும் திறக்கும். साथियों, हमारी सरकार देश की रेलवे को इंडस्ट्रियल ग्रोथ और आत्मनिर्भर भारत की लाइफलाइन मानती है। इसलिए बीते 11 इयर्स में देश के रेलवे इंफ्रास्ट्रक्चर ने मॉडर्नाइजेशन का नया दौर देखा। तमिलनाडु रेलवे इंफ्रास्ट्रक्चर के मॉडर्नाइजेशन कैंपेन का एक प्रमुख सेंटर है। நண்பர்களே, நமது அரசாங்கம் தேசத்தின் ரயில்வே துறையை தொழில்துறை வளர்ச்சி மற்றும் தற்சார்பு பாரதத்தின் உயிர்நாடியாக கருதுகிறது. ஆகையால் தான் கடந்த 11 ஆண்டுகளிலே தேசத்தின் ரயில்வே துறை கட்டமைப்பு நவீனமயமாக்கம் என்ற புதிய போக்கை கடந்து வந்திருக்கின்றது. தமிழ்நாட்டின் ரயில்வே துறை கட்டமைப்பு நவீனமயமாக்கல் இயக்கத்தின் ஒரு முக்கியமான மையமாகும். हमारी सरकार अमृत भारत स्टेशन स्कीम के तहत तमिलनाडु के 77 स्टेशंस का रीडेवलपमेंट कर रही है। आधुनिक वंदे भारत ट्रेनों के जरिए तमिलनाडु के लोगों को नया एक्सपीरियंस मिल रहा है। देश का पहला और अनूठा वर्टिकल लिफ्ट रेल ब्रिज पंबन ब्रिज भी तमिलनाडु में बना है। पंबन ब्रिज से ईज ऑफ डूइंग बिजनेस और ईज ऑफ ट्रैवल दोनों बढ़ा है। நமது அரசாங்கம் அமுத பாரத நிலையங்கள் திட்டத்தின்படி தமிழ்நாட்டின் 77 நிலையங்களின் மறுமேம்பாட்டை மேற்கொண்டு வருகின்றது. நவீன வந்தே பாரத் ரயில்கள் வரிசையில் தமிழ்நாட்டின் மக்களுக்கு ஒரு புதிய அனுபவம் கிடைத்து வருகின்றது. தேசத்தின் முதல் மற்றும் தனித்தன்மை வாய்ந்த செங்குத்து தூக்கு ரயில் பாலமான பாம்பன் பாலமும் கூட தமிழ்நாட்டில் தான் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. பாம்பன் பாலத்தால் வியாபாரம் செய்வதில் சுலபத்தன்மை மற்றும் பயணிப்பதில் சுலபத்தன்மை இரண்டுமே அதிகரித்திருக்கின்றது. साथियों, आज देश में मेगा और मॉडर्न इंफ्रास्ट्रक्चर डेवलप करने का महाअभियान चल रहा है। कुछ दिन पहले शुरू हुआ जम्मू कश्मीर का चिनाब ब्रिज इंजीनियरिंग मार्वल है। इस ब्रिज ने पहली बार रेलवे के जरिए जम्मू को श्रीनगर से जोड़ दिया है। நண்பர்களே, இன்று தேசத்திலே மிகப்பெரிய மற்றும் நவீன கட்டமைப்புகளை மேம்படுத்தும் மாபெரும் வேள்வி நடைபெற்று வருகின்றது. சில நாட்கள் முன்பாக தொடங்கப்பட்ட ஜம்மு காஷ்மீரத்தின் சினாப் பாலம் பொறியியல் அற்புதமாக கருதப்படுகின்றது. இந்த பாலம் காரணமாக முதன்முறையாக ரயில் பாதை வாயிலாக ஜம்மு பகுதி श्रीनगरोடு இணைக்கப்பட்டது. इसके अलावा
देश का सबसे लंबा सी ब्रिज अटल सेतु बना है। असम में बोगीबील ब्रिज बना है। 6 किलोमीटर से ज्यादा लंबी सोनमर्ग टनल बनी है। ऐसे कितने ही प्रोजेक्ट भारत सरकार ने, एनडीए सरकार ने पूरे किए हैं। इन सभी से हजारों की संख्या में एम्प्लॉयमेंट जनरेट हुआ है। இவை தவிர தேசத்தின் மிகவும் நீளமான கடல் பாலம் அடல் பாலம் உருவாக்கப்பட்டது. அசாமிலே போகிபீல் பாலம் கட்டப்பட்டது. 6 கிலோமீட்டருக்கும் அதிக நீளம் கொண்ட சோன்மார்க் சுரங்கப்பாதை உருவாக்கப்பட்டது. இப்படி எத்தனையோ திட்டங்களை பாரத அரசு, என்டிஏ அரசு நிறைவேற்றி இருக்கின்றது. இவை அனைத்தும் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி அளித்திருக்கின்றது. फ्रेंड्स, आज भी हमने तमिलनाडु में जिन रेलवे प्रोजेक्ट्स को डेडिकेट किया है, उनसे दक्षिण तमिलनाडु के लाखों लोगों को लाभ मिलेगा। मदुरई से बोडी नायकनूर इस लाइन का इलेक्ट्रिफिकेशन होने के बाद अब यहां वंदे भारत जैसी ट्रेनें चलाने का रास्ता खुल गया है। ये रेलवे प्रोजेक्ट्स तमिलनाडु की स्पीड को और इसके डेवलपमेंट स्केल दोनों को एक नई शक्ति देने जा रहे हैं। நண்பர்களே, இன்றும் கூட தமிழ்நாட்டிற்காக நாம் எந்த ரயில் துறை திட்டங்களை அர்ப்பணித்திருக்கின்றோமோ, இவற்றால் தென் தமிழ்நாட்டின் லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆதாயங்கள் ஏற்படும். மதுரை போடி நாயக்கனூர் வழிப்பாதை மின்மயமாக்கப்பட்ட பிறகு இப்போது இங்கே வந்தே பாரத் போன்ற ரயில்கள் பயணிக்கும் பாதை திறக்கப்பட்டு விட்டது. இந்த ரயில்வே திட்டங்கள் தமிழ்நாட்டின் வேகத்தை மற்றும் அதன் வளர்ச்சியின் வீச்சு இரண்டுக்குமே ஒரு புதிய சக்தியை அளிக்க இருக்கின்றது. साथियों, आज यहां 2000 मेगावाट के कुडानकोलम न्यूक्लियर पावर प्रोजेक्ट से जुड़े ट्रांसमिशन प्रोजेक्ट की नींव भी रखी गई है। करीब 550 करोड़ रुपीस की लागत से बनने वाला ये सिस्टम आने वाले वर्षों में देश को क्लीन एनर्जी देने में बड़ी भूमिका निभाने वाला है। நண்பர்களே, இன்று இங்கே 2000 மெகாவாட் கூடங்குளம் அணுமின் சக்தி திட்டங்களிலிருந்து மின்சாரத்தை கொண்டு செல்லும் திட்டங்களுக்கான அடித்தளமும் நாட்டப்பட்டது. சுமார் 550 கோடி ரூபாய் முதலீட்டில் உருவாகி வரும் இந்த அமைப்பு வரவிருக்கும் ஆண்டுகளிலே தேசத்திற்கு தூய்மையான எரிசக்தியை அளிக்கும் பெரிய பங்களிப்பை ஆற்ற இருக்கின்றது. ये एनर्जी प्रोजेक्ट भारत के ग्लोबल एनर्जी टारगेट और एनवायरमेंटल कमिटमेंट्स को पूरा करने का माध्यम बनेगा। जब इलेक्ट्रिसिटी प्रोडक्शन बढ़ेगा तो तमिलनाडु की इंडस्ट्री को, डोमेस्टिक यूजर्स को भी इससे बड़ा लाभ होगा। இந்த எரிசக்தி பாரதத்தை உலக எரிசக்தி இலக்குகளையும் சுற்றுச்சூழல் உறுதிப்பாடுகளையும் நிறைவேற்றும் ஊடகமாக ஆக்கும். மின்சார தயாரிப்பு அதிகரிக்கும் போது தமிழ்நாட்டின் தொழில்துறைக்கு, உள்ளூர் நுகர்வோர் ஆகிய அனைவருக்கும் இதனால் லாபம் ஏற்படும். साथियों, मुझे खुशी है
कि तमिलनाडु में पीएम सूर्यघर मुफ्त बिजली योजना भी तेज गति से चल रही है। अब तक सरकार को करीब 1 लाख एप्लीकेशन मिल चुकी है और 40,000 सोलर रूफटॉप इंस्टॉलेशन पूरे हो चुके हैं। ये योजना न केवल फ्री और क्लीन बिजली दे रही है, बल्कि हजारों की संख्या में ग्रीन जॉब्स भी पैदा कर रही है। நண்பர்களே, தமிழ்நாட்டில்